ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். நான் கொஞ்சம் வெளியே போனமா இருக்கு. கண்டிப்பாக நான் எதுக்காக வெளியே போகணுன்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எங்கள் பெங்களூர் கர்நாடகாவில் சிட்டி மார்க்கெட்டுன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே எல்லாமே கம்மி விலைன்னு சொன்னாங்க. ஸ்பைசஸ் வாங்கத்தான் போயிருக்கிறேன். எங்கே என் கூட நீ வரக்கூடாது. நோ, வரக்கூடாது. கோ டு யுவர் பிளேஸ். வாங்க இங்கே அங்கெல்லாம் போகக்கூடாது. இங்கே வா, இடத்துக்கு வா, இங்கே வா, உட்கார், ஒரு இடத்துல உட்கார். குட் கேர்ள். பாய் ஜெயா. மம்மி பாய் போட்டா? ஓகே, டவுன் பண்ணு. அக்கா வரா, நீ டவுன் பண்ணு சீக்கிரம் டவுன் பண்ணு பேபி, டவுன் பண்ணு. ஏய், குட் கேர்ள். நான் வெளியே போகிறேன்னு சொன்னோன்னா அவ்வளோ ராமாயணம் எங்கள் ஜோய்மா. அதுக்கு பயங்க, நான் எங்கே விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு. இது சிட்டி மார்க்கெட்டுக்கு போகிற வழி தான் இது. நான் போயிட்டு எல்லாமே வாங்கின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் விலை 4870 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே தேவைக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ், தேவையில்லாதது எதுவுமே கிடையாது. 5 கேஜி காஞ்ச மிளகா வாங்கின்னு வந்துருக்கிறேன். இதில் 3 மிளகா மிக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஒரே பேக்கில் வாங்கின தொட்டு உங்களுக்கு நான் இப்படி தான் காட்டுறேன். எந்த ஒரு ஏன்னா தேவையில்லாத டஸ்ட்டெல்லாம் எதுவுமே கிடையாது. கிளியரான 5 கேஜி காஞ்ச மிளகா. இது 1/2 கேஜி கடுகு. இது குட்டி குட்டி கடுகு. நான் உங்களுக்கு கிட்ட எல்லா ஐட்டம்ஸுங்களும் நான் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கின்னு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு. கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டஸ்ட் கூட கிடையாது, கிளியராக இருக்குது. நான் கடையிலே பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின்னு வந்தேன். இதெல்லாம் அவங்களுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வருது. நான் தமிழ்நாட்டுக்கும் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் அப்படி வாங்க முடியல. ஏன்னா இது எங்கள் ஊர்னால இது உள்ளே போயிட்டு நான் பார்த்து தேடி வாங்கின்னு வந்தேன். இது கிராம்பு கூட ஒன்று கூட டேமேஜ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த முக்கோடு இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, அது முக்கோடு இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு. அதனால் அதுவும் ஒரு 1/2 கேஜி வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 5 கேஜி காஞ்ச மிளகா வாங்கினேன். 3 டிஃப்ரெண்ட்டு. ஒன்று ரெண்டு 241 241, இன்னொன்று 220 இன்னொன்று 300. 3 காஞ்ச மிளகா நான் வாங்கியிருக்கிறேன். 1/2 கேஜி கடுகு, 1/2 கேஜி லவங்கம், 1/2 கேஜி வெந்தயம். அப்போ நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட்டில் உங்களுக்கு எழுதி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரியும். இது மெயின் 1 கேஜி மெழுகு இங்கே 800 ருபீஸ். நான் 1/2 கேஜி வாங்கினேன். 1000 சேஞ்ச், கிட்டத்தட்ட 1200 ரூபா கிட்ட வருது ஃப்ரெண்ட்ஸ். மெழுகு கூட நான் பிடிச்சி பார்த்து நசுக்கி பார்த்து, ஒரு மெழுகு நசுக்கணுன்னாடி பட்டக்குன்னு ஒழிஞ்சிடும். ஏன்னா எனக்கு என்னத்துக்கு பயம்னா, பப்பாயை விதை கூட நல்லா கழுவி காய வச்சு இது கூட மிக்ஸ் பண்ணி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கடைங்களுக்கெல்லாம் நாங்கள் போகல. எப்போவுமே நாங்கள் போய் வாங்குகிற கடையில் தான் போயிட்டு நான் வாங்கின்னு வந்திருக்கிறேன். இந்த பட்ஜெட் எங்களுக்கு ஓகே. பட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போதும் நீங்கள் அதை கணக்கு போட்டு பாருங்கள். 1/2 கேஜி மெழுகு வாங்கியிருந்தேன். இது ஜாதி பத்திரி இல்லைங்களா, இது ஒரு 1/4 கேஜி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சீரகம் 1/2 கேஜி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு 1 கேஜி கிட்ட சீரகம் இருக்குது. அவர் வாங்கி கொடுக்கும்போது வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், வாண்டான்னு எதுவுமே சொல்லக்கூடாது. அதுக்காக போதும், ஒரு 1/2 கேஜி போதும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு 6 மாதம் கிட்ட வரும். இந்த ஸ்பைசஸ் மட்டும். மிளகாத்தூள், மஞ்சாத்தூள் 1 இயர் கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். மெழுகு கூட நம்மளுக்கு யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். மெழுகால் ரொம்ப நல்லது. கேன்சர் வருது தடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது மெழுகு. அதுக்கப்புறம் பட்டை சுகருக்கும் நல்லது. இந்த பட்டை 1/2 கேஜி வாங்கியிருக்கிறேன். கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும்னா, அது இங்கிலீஷில் சினமல் பவுட்ருன்னு சொல்லுவாங்களா தெரிலங்க எனக்கு. பட் இந்த பவுட்ரு நான் டிவியில் பார்க்குவேன், அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க. இது நல்லா வறுத்துட்டு
பொடி பண்ணி வச்சுக்கணும்னா நமக்கு சுகருக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக எனக்கு சுகர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மெயின் அது நான் வந்து க்ளீனாக சுத்தமாகவே வாங்கிக்கினேன் பவுட்ரு பண்ணி வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு லவங்கம், இது பேர் மராட்டி மொக்கு. இது பெருசு பெருசாகுது அது வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். அதுனா ஒரு மாதிரி பூச்சி மாதிரி பயமாக இருந்துச்சு. சின்னது சின்னது இது. இது பிரியாணியில் வந்து 2 போட்டாவே ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டார் அனாஸ் வச்சுன்னுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் யூஸ் பண்ணுவேன். அது ஆல்ரெடி என்கிட்ட பேக்கெட்டில் இருக்குது. அது 1 கேஜிக்கு அது 1 போட்டால் கூட ஸ்மெல் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். அதனால் இத்தையும் அத்தையும் மாற்றி 2த்தையும் ஒரே வாட்டி போட மாட்டேன். இத்தையும் அத்தையும் மாற்றி மாற்றி நான் போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வந்து 1 கேஜி வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மராட்டி மொக்கு இல்லைங்களா, அது வந்து 1/4 கேஜி வாங்கியிருந்தேன். மஞ்சள் கூட உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கோ. எல்லாமே பெரிய பெரிய மஞ்சள் தான். இந்த மெலிசாக்குறது அது செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கோ. நல்லா இருக்கிற குவாலிட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒடிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காகவே அது 1 கேஜி வாங்கிக்கினேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து 2500 சொல்லி சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். தலை மேலே குண்டு போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோலாம் வேணாண்ணா, பரவாயில்லண்ணா, பிரியாணி பண்ணும்போது நான் கம்மியாகவே போட்டுக்கிறேன், எனக்கு நீங்கள் 1/4 கேஜி மட்டும் கொடுங்கன்னு சொன்னேன். 1/4 கேஜி வாங்கின்னு வந்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. 2500 சொன்னாங்க. அதில் 1/4 கேஜிக்கு அப்போ எவ்வளோ காசு வரும் நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 1/4 கேஜி மட்டும் வாங்கின்னு வந்தேன் ஏலக்காய். அதுக்கப்புறம் வந்து ஜவ்வரிசி, இட்லிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசியும் வாங்கிக்கினேன். 1 கேஜி வாங்கின்னு வந்து அது கூட சுத்தமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. எதுவுமே அது உள்ள தூக்கி போடுற மாதிரி கெலீஜாக கிடையாது. இதுவே நான் ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த கடல் பாசியா தரலிங்களே, இது இந்த பிரியாணிக்கு போடுறது, இது கடல் பாசி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து ஒரு 200 கொடுனான்னு சொன்னேன். அதே அவர் பார்சல் பண்ணி கொடுத்துட்டாரு. மெயின் வந்து இந்த ஐட்டம், இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய் அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் செய்கிறதுக்கோசரம் இது பவுடராக கொஞ்சம் லாஸ்ட்டு ஸ்டேஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பெரிய முந்திரி சின்ன முந்திரி அதை தட்டி எடுக்கும் போதோ, இது பேர் பேபின்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டேன் அவர்கிட்ட, இந்த மாதிரி முஸ்லீம்காரங்க வந்து பிரியாணி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது கேட்டதுக்கு சொல்லுங்க. அவர் இதை போட்டால் அது வந்து கிரேவி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் சிக்கனுக்கு, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இது வந்து முட்டை வாங்கின்னு வந்திருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டு உப்பு போட்டு கழுவி வச்சிட்டோம்னா, உப்பு போட்டு மஞ்சாத்தூள் போட்டு கொஞ்சம் நம்ம கழுவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் மெயின் வந்து இந்த மாதிரி நான் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன்னா, நான் கொஞ்ச நேரம் தூங்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலமாக ஒரு 3:00 to 5:00 வரைக்கும் தூங்குவேன். அந்த ஸ்டேஜில் வந்து எங்கள் பையன் வந்து ஜிம்முக்கு போவான். அந்த மாதிரி சமயத்தில் அவன் முட்டை வேக வச்சு சாப்பிட்டு போவான். லாஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது போயிட்டு முட்டை வேக வச்சு தோலெல்லாம் உரித்து போட்டுருந்தா, பார்த்தா அந்த ஸ்மெல்லு தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கோழி வந்து எப்போ முட்டை வச்சிச்சின்னு தெரியாது நம்மளுக்கு. அது நம்மக்கிட்ட வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் போட்டு ரெடியாக எடுத்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஈஸியாக எப்போ வேணாலும் வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. ஐயோ, குழந்தைக்கு நம்மளே வேக வச்சு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேருந்து முட்டை வாங்கின்னு வந்தோன்னா கொஞ்சமாக மஞ்சாத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் க்ளீனாக அப்போத்துக்கப்பே கழுவி தொடிச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன்னா அவனுக்கு எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் வீட்டில் வந்து பசங்களே முட்டை ஆம்லேட் போட்டுக்கிட்டோம், முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறீங்கன்னு தெரியல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதை கழுவி வச்சா நல்லாயிருக்கும். இந்த வார்த்தை நீங்கள் கழுவி வைக்கிறவங்களா இருக்கலாம், பட்டு எனக்கு தோணுதான் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கின்னு வந்தேன். அங்கே வந்து அரநெல்லிக்காய் வந்து 1 கேஜி வந்து ₹60 ஃப்ரெண்ட்ஸ். அதனால் 2 கேஜி நான் வாங்கிக்கினேன். இவ்வளோ லெமன் வந்துட்டு ₹50. ₹10 வந்து தேவையான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.